ஹலோ மீனு. என்னடா இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு Mr.GK வீடியோ கிளிக் பண்ணால் ஏதோ கிட்ஸ் சேனலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக அந்த ஹெக்ஸகன் ஷேப் இருக்க புக் ஷெல்ஃப் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. பட் அந்த ரூமில் இருக்குது, கொஞ்சம் இப்போ அங்கே ஷூட் பண்ண முடியல. இது வந்து என்னுடைய பாப்பாவோட ரூம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோம். அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த 4 மாதம் நான் பிரேக் இருந்தப்போ வர்ணஜாலம் மினி கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து நிறைய மினியேச்சர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளுடைய அந்த பேக்ரவுண்டை அழகாக மினியேச்சரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த ஒர்க். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்கள். சரி, 4 மாதம் பிரேக் அப்புறம் நம்ம வந்து கம்பேக் ஆகி இது 4வது வீடியோ. பட் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து வெல்கம் பேக் அப்படின்னு போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன், அதனால அந்த 3 வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் கடைசி 3 வீடியோ பார்க்கலையோ போயிட்டு அவசியம் அந்த வீடியோலாம் பார்த்துருங்க. எஸ்பெஷலி அதில் ஃபோல்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாவில் வந்து ஒரு சின்ன பேப்பர் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது வந்து ஒரு 5000 லைக்குக்கு மேலே போனால் அந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கிட்டத்தட்ட 6500 லைக்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ இதுன்னு வச்சுக்கலாம். DIY, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்டர்நெட்டில் பார்த்துட்டிங்கன்னா DIY சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து உண்மையாகவே இதெல்லாம் பண்ணால் இப்படி ஒரு அவுட்புட் ரிசல்ட் வருமா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. உண்மையாக தியரிட்டிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக அப்படி பண்ணால் நம்மளால இது ஈஸியாக பார்த்துட முடியுமா, சிம்பிளாக இருக்கே, பட் ஆனால் இவ்வளோ அவுட்புட் வருமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் சிலதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நான் யோசித்த நிறைய DIYலேருந்து ஒரு செலக்டிவாக ஒரு 3 DIY எடுத்திருக்கேன். அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களை மாதிரி எனக்கும் அதோட அவுட்புட் வருமா, சக்ஸஸாக ஃபெயிலியரா எதுவுமே தெரியாது. நான் பிளாங்க் உங்கள் முன்னாடி பண்ணுறேன். சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம சேர்ந்து பார்க்கலாம் அது என்ன அப்படின்னுட்டு. ஸோ 3 எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஓகே, ஒரு லவ்லி ஈவினிங், ஒரு மாலை வேலை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவுட்டோர் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னென்னா லேமினார் ஃப்ளோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து நிறைய பேர் நெட்டில் பண்ணியிருந்தாங்க. அப்படியே தண்ணி வந்து பலூன்லேருந்து வரும்போது ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணி வெளில வந்துட்டு இருக்கும். இது பார்க்க நம்பவே முடியல, உண்மையாகவே இது DIY தானா, அது பார்க்க அப்படி இருக்கா இல்லை கிராஃபிக்ஸா அப்படின்னு இருந்த மாதிரி இருந்தது. பட் லேமினார் ஃப்ளோ படித்ததுக்கப்புறம் அது உண்மை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் லைவாக அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மகிட்ட அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டடா, பலூன்ஸ். இந்த பலூனில் தண்ணி நிரப்பணும், அதில் ஒரு ஓட்டை போடணும். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலூனை வந்து நம்ம தண்ணி பிடிக்கணும் முதல்ல. அதுக்கு முன்னாடி தம்பிங்களா என்ன பண்ணுறீங்க, பட்டாசு அடிக்கிறீங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், வரீங்களா? சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஜாலியாக இருக்கும். ஓகே வாங்க, பிடிங்க, தண்ணி பிடிங்க. இந்த டேப்பில் இந்த பலூனில் தண்ணி பிடிங்க. நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. உங்கள் அம்மா கூட ஒரு சேனல் வச்சுருக்காங்கல்ல, என்ன சேனல் பேர்? கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை? ஓகே ஓகே, சூப்பர். உன் பேர் வருண் தானே? உன் பேர்ரா? டேவிட். இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாமே, பெருசாக பிடிக்கலாம், பெரிய பலூன் அது இன்னும் தாங்கும். ஓகே, பார்த்து நாட் போடுங்க, மேலே ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ நமக்கு வாலண்டியர் பண்ணுறதுக்கு 2 பசங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2 பசங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே டேவிட், இப்போ என்ன பண்ணணும், இதில் செல்லோ டேப் போட்டணும், சரியா? இல்லை நீங்கள் 2 பேர் இதை பிடிங்க, இதை ஃபோனை பிடிங்க, நான் விட்டுறேன். ஓகேச்சா? ஆமாம், கரெக்ட், அதுதான் லேமினார் ஃப்ளோ. இது பாருங்க, அவன் கரெக்டாக சொன்னேன் பாப்பா. சொல்ல, என்ன சொன்னேன்? ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கும், கரெக்டாக? கரெக்ட், அதுதான் லேமினார் ஃப்ளோ. நீ பார்த்துருக்க. வாங்க, கரெக்டாக பிடிச்சிக்கோ, போ. கரெக்டாக அந்த டாட்டில் கேப்பில் குத்தணும், சரியா? ரெடியா? 1 2 3 எட்ட வந்துடு. லேமினார் ஃப்ளோ தெரியுதா? அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிது பாரு தண்ணி, இல்லை? ரைட், இங்கே பாருங்கள், அப்படியே இது வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் அது ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ இதுதான் நம்ம வீடியோஸில் பார்த்தது. ஓகே, அடுத்த பலூன் ரெடி. இந்த பக்கம் வந்துட்டு கேமரா அந்த பக்கம் மறைக்குது பாரு. ஓகே, ரெடி? ஓகே, எட்டு வாங்க. வாவ், இதில் சூப்பராக இருக்குது இல்லை? அப்படியே பாருங்கள், ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்குது, ஐஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் ஃப்ரீஸ் ஆகலை. தொட்டால் வந்து தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியும். சூப்பர்.
சூப்பர். எட்டு வாங்க பார்க்கலாம். வா, இதுலேயும் தெரியுது, நல்லாவே தெரியுது. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இது ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. இதுதான் லேமினர் ஃப்ளோ. சூப்பர். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓடுறது தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடாத மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ இதுதான் இன்டர்நெட்டில் நம்ம பார்த்தது. ஃப்ரீஸ் சூப்பர். எப்படி இருந்தது நேரில் பார்க்க உங்களுக்கு? எப்படி இருந்தது? தண்ணி ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுதா? ஓகே. ஸோ அவ்வளோதான் மக்களே, பார்த்தோம். உண்மையாகவே எனக்கு வந்து நெட்டில் எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த டிஐஒய் வந்து ஒரிஜினல் தான், நல்லா ஒர்க் ஆச்சு. நம்ம ஹெல்ப் பண்ண வருண் அண்ட் டேவிடுக்கு வந்து நன்றி. தேங்க்ஸ். பாய். இந்த லேமினார் ஃப்ளோங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக வந்து அந்த மாலிகுலில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ஒரு ஃப்ளோ போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த நீர் மூலக்கூறுகள் ஒரே பாதையை ஃபாலோ பண்ணுறதால அந்த லேமினார் ஃப்ளோ கிடைக்குது. இதே டர்புலன்ட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா அதோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதால மாலிகுல்ஸ்குள்ளே ஏற்படுற ரேண்டமான சேஞ்சால் அந்த பாத்து மாறுறதால நமக்கு நார்மலாக தண்ணி போகுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அந்த பலூனை சுற்றி ஒட்டுற அந்த டேப் இருக்கிறதால தான் அந்த ஓட்டை வந்து தாறுமாறாக கிழியாமல் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் தண்ணியோடைய வெலாசிட்டி கரெக்டான அந்த ஸ்பீடில் போகும்போது நமக்கு அந்த இது கிடைக்குது. ஒரு கட்டத்தில் தண்ணி ரொம்ப குறைஞ்ச உடனே வந்து நமக்கு அந்த டர்புலன்ட் ஃப்ளோவாக அது மாறிடுது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைக்கேல் ஃபேரடே, இவரை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பேசியிருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிற கான்செப்ட், முதல்ல ஒரு மின் மோட்டார் இதெல்லாம் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆள். ஸோ அவரோட பேரில் வந்து ஃபேரடேஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த டிஐஒய். ஸோ இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் ட்ரெயின் இது எப்படி பண்ணியிருக்காங்க டிஐஒய் இல்லைனா, காப்பர் ஒயர் எடுத்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பண்ணிட்டு, ஒரு ரோல் மாதிரி பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு பேட்டரியில் ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் மேக்னெட்டை வச்சு அப்படி விடுறாங்க, அது ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ இதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. காப்பர் ஒயர் நான் வந்து ஒரு 3 மீட்டருக்கு காப்பர் ஒயர் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி மாற்றணும். ஸ்ப்ரிங் மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம இதை முதல்ல ரோல் பண்ணணும் எதுலையாவது. ஸோ ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டு நான் அதில் ரோல் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சுற்றி முடிச்சாச்சு. 3 மீட்டர் ஒயர் வாங்கினா கொஞ்சம் லென்த் வரும்னு பார்த்தேன். 3 மீட்டரில் வந்து ஒரு மார்க்கர் அளவு தான் நம்மளால் சுற்ற முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் ஒரு 10 மீட்டராவது வாங்கினா தான் நம்மளால் பெருசாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதான்னு தான் செக் பண்ண போகிறோம். ஐ திங்க் இந்த ஒயர் இந்த அளவுக்கே வந்து ஃபைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட 2-3 பேட்ரி இருக்குது. இதில் எதில் சார்ஜ் இருக்குது இல்லைன்னா எனக்கு தெரியல. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் மேக்னெட்ஸ், நிறைய மேக்னெட்ஸ் இருக்குது. பட் எந்த ஷேப்பில் எப்படி தேவைப்படும்னு எனக்கு தெரியல. நம்ம அதில் போட்டால் தான் தெரியும், பார்க்கலாம். பட் டிஐஒயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் அழகாக ஒட்டி பண்ணாங்க. நம்மகிட்ட அந்த ஷேப்பில் மேக்னெட்ஸ் இல்லை. பட் ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு மேக்னெட்டில் ப்ராப்ளம். நம்ம கரெக்டான மேக்னெட்டை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுறேன். இல்லை இந்த பேட்டரி ப்ராப்ளமா, வேற பேட்டரி போட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபெயில் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மகிட்ட வந்து கரெக்டான மேக்னெட்ஸ் இல்லை. இந்த மேக்னெட்டோடைய ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேட்டரி கூட ஃபிட் ஆகலை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டிஒயில் காட்டுற மாதிரி கரெக்டான ப்ராப்பர் சைஸ், இது பேட்டரியோட முன்ன பின்ன ஒட்டுற மாதிரி அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரியான மேக்னெட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு ஈஸியாக இல்லை, மேபி எனக்கு கரெக்டான மேக்னெட் இல்லை. ஸோ நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணிங்க, கரெக்டான மேக்னெட் வச்சா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை வேறு இதில் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஹாலோகிராம், இதை பற்றி இங்கே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. எஸ்பெஷலி சிமுலேஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹாலோகிராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அப்போவே நான் அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தேன். பட் இதுதான் ரைட்டான டைம். ஸோ இந்த ஹாலோகிராம் பார்த்தீங்கன்னா டிஐஒய் வீடியோவில் நிறைய பேர் செஞ்சுட்டு பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு காட்டும்போது ரொம்ப ரியலாக இருந்தது. பட் உண்மையாகவே அப்படி வருமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
ஹாலோகிராம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அப்படியே 3Dயில் வந்து ஒரு மேப்போ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டோ அப்படியே 3Dயில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு அப்படியே இருக்கும். இவங்க கையாலே அப்படியே அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ஹாலோகிராம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு 2Dயை வந்து ஒரு 3Dயாக விஷுவல் பண்ணி காட்டுறது. ஈவன் எந்திரனில் வந்து ரஜினி பேசுவார் இல்லையா, ஹாலோகிராமில் வந்து சிட்டி வந்து ஆப்போசிட்டில் நின்று பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து ஹாலோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். 2Dயில் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு 3Dயில் நம்ம வந்து காட்ட போகிறோம். நிறைய டிஐ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிடி கேஸை வந்து உடைக்கிறாங்க. சிடி கேஸில் மேலே இந்த மாதிரி இருக்கிற இந்த கண்ணாடி பிளேட் எடுத்து வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இதை உடைக்கிறாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சிடி பிளேட்டை உடைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து ஸ்டேஷ்னரியில் நீங்கள் OHP ஷீட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு A4 சைஸில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவில் இது தெரியுதான்னு தெரியல. இது வந்து நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல். இதில் நீங்கள் ஹாலோகிராம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை, இது உங்களுக்கு கிடைக்கல, இந்த OHP அப்படிங்கிற ஷீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரண இந்த ஃபைல் A4 ஷீட்டில் ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் வளையும், பட் ஸ்டில் ஓகே. இதை நீங்கள் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு நார்மலான ஒரு பேப்பரில் சில மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து 1.5 சென்டிமீட்டர், இது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர், கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 சென்டிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம முதல்ல ஒரு பேப்பரை கட் பண்ணிக்கிட்டு இதை வச்சுட்டு நம்ம வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை கட் பண்ணலாம். இது முதல்ல பேப்பரில் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து நம்ம இதை கட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ நமக்கு 4 பக்கத்துக்கு தேவையான இந்த ஷேப்ஸை கட் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் இப்படி நம்ம ஜாயின் பண்ணாலே போதும், நமக்கு இப்போ 4 சைடு கிடைச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிப்போம். இந்த பேப்பர் உண்மையாகவே ஸ்டிஃபாக இருக்குது, கண்ணாடி மாதிரியே நல்லா இருக்குது. நிறைய டிஐஒய் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி சிடி இதை உடைக்கணும் அப்படி இல்லைனா அந்த ஃபைல் பேப்பரில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு OHP அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கிறது ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஓகே, கூல். சூப்பர். இப்போ 4 சைடு இருக்க மாதிரி பண்ணிட்டோம். ஸோ 4 சைடு விடுற இமேஜை ஒன்றா கம்போஸ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அது ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த ஹாலோகிராம். ஜஸ்ட் உங்கள் ஐபேடோ இல்லை ஃபோனோ எடுத்துக்கிட்டு அதில் ஹாலோகிராம் அப்படிங்கிற வீடியோ சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வைக்க வேண்டியது தான். நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், லைட்லாம் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா திறந்து உள்ள உங்களுடைய ஐபேடோ இல்லை ஃபோனோ வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு ஹோல் கட் பண்ணிக்கிட்டு இது வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், நீங்களும் பாருங்கள். செம்ம இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. சிட்டி பேசுகிற மாதிரி நம்மளே ஏன் ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு எடிட் பண்ணி ஹாலோகிராமில் ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்.
ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 3 டிஐஒய் வீடியோஸை ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் ஒன்று வந்து ஃபெயிலியர், அதுக்கும் என்னோட ரீசன் தான். நான் வந்து கரெக்டான மேக்னெட்டை யூஸ் பண்ணல. மற்றபடி 2 ஹாலோகிராமாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த லேமினார் ஃப்ளோவாக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆச்சு. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோட லைக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.